என்னங்க விஜய் டிவி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஸ்லோவாக இருக்கலாமா? உங்களை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு தெலுங்கு பிக் பாஸ் வந்து எவ்வளோ வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. தமிழ் பிக் பாஸோடைய ப்ரோமோ வரும் அப்படின்னு வந்து பலருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீக்கெண்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க போடுவாங்கன்னு பார்த்தா முன்னாடியே வந்து முந்திக்கிட்டு 9 நாளைக்கு முன்னாடியே வந்து தெலுங்கு பிக் பாஸில் அவங்க ப்ரோமோவெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுலேயும் இந்த வருடம் நாகார்ஜுனா அவர்கள் தான் கலந்துக்கிறாரு. அந்த ப்ரோமோவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய இந்த சீசனில் எல்லாமே லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். அதாவது ஃபன்னாக இருந்தாலுமே லிமிட்லெஸ்ஸாக இருக்கும், டாஸ்காக இருந்தாலுமே லிமிட்லெஸ்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனையும் லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதுவுமே லிமிட்டோடு இருக்காது, லிமிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாகார்ஜுனா அவர்கள் வந்து பேசிட்டாரு. செப்டம்பர் 1ஆம் தேதி பிக் பாஸ் வந்து என்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான டேட் அண்ட் டைம் எல்லாமே வந்து சொல்ல போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. நம்மளை விட அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க சொன்ன டேட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மா டிவியில் இந்த வருடம் வந்து பிக் பாஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயங்களும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிக் பாஸில் 7 சீசன் வந்து முடிஞ்சு போச்சு. 7 சீசன் கமலஹாசன் அவர்கள் தான் பண்ணாங்க. நல்லா பண்ணாரு. ஆனால் போன சீசன்ல ரொம்பவே மொக்கையாக போய் இந்த வருடம் அவர் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். சரி, கமலஹாசன் அவர்களை தூக்கி ஓரமாக வைப்போம். இப்போ இந்த சீசனுடைய புது ஹோஸ்டாக களமிறங்க போகிறார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இன்னமும் அவரோட பேர் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை சார்ந்த ஒரு நியூஸே வந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ ஷூட்டிங் வந்து நடந்திருக்குங்க. நடந்து முடிஞ்சிருச்சு. அது எப்போ நடத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 29ஆம் தேதி வந்து நடந்ததாக சொல்லப்படுது. எங்கே நடத்திருக்காங்கன்னா பாண்டிச்சேரியில் நடத்தினாங்களாம். ஸோ அங்கே வந்து ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் சீன்ஸ் வந்து சென்னையில் எடுக்க போகிறாங்க. அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வர்றதை வந்து சிலர் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட, இது வந்து பிக் பாஸ் சீசன் 8க்கான ப்ரோமோ ஷூட்டில் வந்து அவர் கலந்துக்கிட்ட போது எடுக்கப்பட்டது அப்படின்னு பலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த வருடம் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சில பேர் வந்து உறுதியாக நம்புறாங்க. பட் இருந்தாலும் இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஆனால் விஜய் சேதுபதி இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகளும் எங்கும் வரல. ஸோ மோஸ்ட்லி அவர் தான் வரப்போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ ஒரு பக்கம் ப்ரோமோ ஷூட் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மேபி இன்னைக்கு ப்ரோமோக்கான அப்டேட் வரலாம், அஃபிஷியலாக வரலாம் அப்படின்றது வந்து பார்க்கப்படுது. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ செப்டம்பர் 1 தான் வந்து தெலுங்கு பிக் பாஸ்னுடைய அப்டேட் வருது. அந்த டேட்லேயே இவங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். விஜய் சேதுபதி அவர்கள் ஏற்கனவே வந்து சன் டிவியில் ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், மாஸ்டர் செஃப் அப்படிங்கிற அந்த ஷோ மேலே அவருக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னா அந்த ஷோ வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக ரொம்ப வந்து ஃபார்மலாக கொண்டு போனாங்க. அதில் வந்து எந்த விதமான நகைச்சுவையுமே இல்லை அப்படின்றத அவரே ஓப்பனாக விஜய் டிவிலேயே சொல்லியிருப்பார். தன்னுடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு குக் வித் கோமாளிக்கு வந்தபோது எனக்கு வந்து அதில் பெருசாக வந்து உடன்பாடு இல்லை. அந்த ஷோ ரொம்ப வந்து டெரராக இருந்துச்சு. என்னால் வந்து ஃப்ரீயாக மனசில் நினைக்கிறத ஃப்ரீயாக பேச முடியல அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். இங்கே இந்த ஸ்டேஜில் குக் வித் கோமாளியில் என்னால் அதை பண்ண முடியுது, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷோவாக இது இருக்குது அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பயே வந்து ஒரு விஷயம் வந்து விஜய் டிவி மைண்டில் இருக்கும். ஏன்னா அவரை வந்து வச்சு ஏதாச்சும் ஒரு ஷோ நம்ம விஜய் டிவியில் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்றத அவங்க யோசித்து வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து வெளியில் போக இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம விஜய் சேதுபதியை போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து விஜய் டிவிக்கும் ஹாட் ஸ்டாருக்கும் எண்டமால் ஷைன்ஸ்க்கும் தோணி இருக்கு. அதன் மூலமாக அவர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஸோ ஹோஸ்ட் இவர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபை ஆன பிறகும் கூட கண்டஸ்டன்ஸ் யார் வர போகிறாங்க, ஏன்னா கண்டஸ்டன்ஸ் வச்சு தான் இந்த ஷோனுடைய அடுத்த கட்ட நகர்வே இருக்கும். எப்படிப்பட்ட ஆட்களை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இதில் பார்க்கப்படுது. இப்போ அப்படி பார்க்கும்போது இன்னொருத்தருடைய பேர் அடிபட்டிருக்கு. இவர் இந்த வருடம் வந்து போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. இவர் ஒரு வேளை போனார்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனைக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இவர் போவாரா அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன். முதல்ல அந்த நம்பர் யாருன்னு அப்படின்றத பார்த்துருவோம். பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாலே வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பிரபலமான ஒரு செலிப்ரிட்டிஸ் பிக் பாஸில் இருந்தவங்க, எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், இவங்க எல்லாருமே உட்காந்துக்கிட்டு ரிவ்யூ பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வச்சு ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியா கிளிட்ஸில் வந்து நம்மளுடைய வனிதா அவர்கள், நியூஸ் கிளிட்ஸில் வந்து ஜோ மைக்கேல், இன்னும் சில சேனலில் இன்னும் சில பேர் சனம் செட்டிலாம் கூட வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் முன்னாடியிலிருந்து ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் யாருன்னா ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்கள் பிஹைண்ட் வுட்ஸில் வந்து ரிவ்யூ பண்ணுவார். இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ஷோனுடைய பேரே வந்து பிக் பாஸ் வெர்சஸ் ஃபேட்மேன் தான். இவங்களே வந்து பாடி ஷேமிங் பண்ணுறாங்க அவரை.
இப்போ ரவீந்தர் அவர்கள் குண்டா இருக்கிறாங்க. இப்போ அதை வச்சுக்கிட்டு ஃபேட்மேன் அப்படின்னு அவருக்கு பேரை வச்சு பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த ஃபேட்மேன் அப்படிங்கிறத நம்ம தமிழில் மொழிபெயர்த்து கொழுப்பு மனிதர் இல்லை குண்டு மனிதர் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? ஆனால் இதையெல்லாம் வந்து தட்டி கேட்காம ஃபேட்மேன் அப்படின்ற பேரை வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறார், காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றுக்கிறார். அதை வந்து ஒரு பேராகவே இப்போ பார்க்குறவங்களாம் வந்து அவர் வந்து ரவீந்தர்னு கூப்பிடுவாங்களா இல்லை ஃபேட்மேன்னு கூப்பிடுவாங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்குது பாருங்கள். இதை தாண்டி இவர் ரிவ்யூ பண்ணுறன்ற பேரில் ஒரு கண்டஸ்டன்ஸினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அநியாயத்துன்னு அவங்க மேலே வந்து வன்மத்தை வாரி கொட்டுற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அனிதா சம்பத் வந்து சீசன் 4 வந்து கலந்துக்கிட்ட போகிறது அவங்க வெளியில் வந்த பிறகு ட்விட்டரில் அனிதா சம்பத்துக்கும் ப்ரொடியூசர் ரவீந்தர் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு ஃபைட்டு போச்சு. அதே மாதிரி வனிதா அவர்கள் வந்து பிக் பாஸில் இருக்கும்போது அவங்கள பற்றி வெளியில் இவர் விமர்சனம் பண்ண, இவங்க வனிதா அவர்கள் வெளியில் வந்த பிறகு இவரை பற்றி கழுவி அவங்க ஊற்ற, ரவீந்தர் பதிலுக்கு கழுவி இவங்கள ஊற்ற, கடைசியில் பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்குறது, அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராமா எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். போன சீசனில் கூட இவர் வந்து தினேஷுக்கு சப்போர்ட் பண்ணி அர்ச்சனாவை அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணார். ஆனால் அடித்து சொன்னார் தினேஷ் தான் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா அர்ச்சனா வந்து ஜெயிச்சாங்க. ஒரு மாதிரியான ஒரு சப்போர்ட்டை வந்து மாயாவுக்கும் இவர் கொடுத்தாரு. ஏன்னா அர்ச்சனா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ணல, வேஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி இவங்களை கம்பேர் பண்ணும்போது மாயா எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டு மாயாவுக்கும் ஒரு முட்டை கொடுத்தாரு. ஸோ ரவீந்தர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது. ரவீந்தர் மேலே மட்டும் இல்லை, ரவீந்தர் மேலேயும் வனிதா அவர்கள் மேலேயும் இவங்க காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா வனிதா அவர்கள் வந்து சீசன் 6 வந்து அசிமுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ரவீந்தர் அவர்களும் பல இடங்களில் வந்து அசிமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் நான் வந்து நடுநிலையாக நியூட்ரலாக நான் விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாயத்தை வந்து ஏற்படுத்துவார். பிக் பாஸ் ஆரம்பிச்சிட்டாலே இந்த யூடியூப்பில் ரிவ்யூஸ், பிக் பாஸ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கிளாஷஸ் வந்து போகும். இந்த வருடம் அது நடக்கும், நீங்க பார்க்க தான் போறீங்க. இந்த வருடம் இவர் வந்து வீட்டுக்குள்ள போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. யாரு? ரவீந்தர் வந்து போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரவீந்தர் அவர்கள் போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஏன்னா வெளியில உட்காந்துக்கிட்டு ஒருத்தனை பத்தியும் பேசும்போது எந்த அளவுக்கு இருக்குதோ, உள்ள போகும்போது உங்களை பேசுவான்ல ஒரு 4 பேர், அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ரவீந்தர் போகணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஆனால் ரவீந்தரால் அங்கே போய் வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே கொடுக்குற டாஸ்க் எல்லாமே அவரால் வந்து கம்ஃபர்ட்டாக விளையாட முடியுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இவரை வச்சு எப்படி ஷோவை நகர்த்தி கொண்டு போவாங்க? இப்போ இவருக்கான டாஸ்க் யோசிக்கணும், அதை அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும். இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது வந்து, ஏன்னா போன சீசன்லேயே இவர் வந்து உள்ளே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. இவர் அதை பற்றி இவரே பேசியிருக்காரு. என்னால் என்னை கூப்பிட்டாங்க ஆனால் நான் போகலைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னால் அங்கே போய் டான்ஸு கீன்ஸு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அங்கே போய் நான் வந்து வேஸ்ட்டாக தான் நான் இருக்கணும், என்னால் எங்கள் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரவீந்தர் அவர்களே தன்னுடைய ரிவ்யூலையும் வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வருடம் அவர் போவாரா? ரவீந்திர சுற்றியும் வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து இருந்துகிட்டே இருக்குதுங்க. அவருடைய கல்யாணத்தில் இருந்து மகாலட்சுமி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த திருமணத்து மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்துச்சு. இவங்க வந்து காசுக்காக பண்ணுறாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மேலே வந்து பேசப்பட்டது. அதுக்கெல்லாம் மறுத்து அவங்க வீடியோ போட, அதுக்கப்புறமா வந்து மகாலட்சுமி அவர்களுக்கும் ரவீந்தர் அவர்களுக்கும் விவாகரத்து, 2 பேரும் பிரிகிறாங்க, இல்லை மகாலட்சுமிக்கு வந்து இன்னொருத்தர் கூட தொடர்பு இருக்குது, அது ரவீந்தருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படியான செய்திகள் வரைக்கும் இவங்க மேலே வந்துச்சு. அதோடு தாண்டி ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை ரவீந்தர் தொடர்ச்சியாக மாட்டிக்கிட்டே இருந்தார். ஸோ ரவீந்தர் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து எப்பயுமே வந்து கான்ட்ராவர்சிலையும் கேஸ்லையும் அலையக்கூடிய ஒரு நபர் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவரை தூக்கி உள்ளே போட்டாங்க அப்படின்னா இந்த டிஆர்பி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ரவீந்தரோட பேரை வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கிறதாக சொல்லப்படுது. ரவீந்தர் உள்ளே போனார் அப்படின்னா இந்த ஷோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நானே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு 4 வனிதா, ஒரு 10 சக்கரவர்த்தி, இப்படி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒன்றா அடித்து அதை வந்து குடித்தா எப்படி ஒரு பர்சன் இருப்பானோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ரவீந்தர் அவர்கள். ஸோ இவர் உள்ளே போய் என்ன மாதிரியான கலகங்கள்லாம் பண்ண போகிறாரு அப்படின்றத வந்து நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் ப்ரோமோ ஷூட் அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்றதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரவீந்தருடைய பிக் பாஸ் சீசன் 8 என்ட்ரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரவீந்தர் போனால் நல்லா இருக்குமா? நீங்கள் எதை அக்செப்ட் பண்ணுவீங்களா? ரவீந்தர் போகிறத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பிக் பாஸ் பற்றின அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.